Good evening, friends. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி ஒரு டேட்டா லாஸ் சினாரியோ கிரியேட் பண்ணி அதை எப்படி குட் ஈவினிங் ஹரி அது எப்படி வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறத தியரியும் பார்த்தோம் ப்ராக்டிக்கலும் பார்த்தோம். ஒரு 3 கிளாஸ் கேன்சல் ஆகிடுச்சு. சரி, நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டேட்டா பேஸோட ரெக்கவரி மாடலை ஃபுல் எனேபிள் பண்ணுவோம், அடுத்து ஃபுல் பேக்கப் எடுப்போம், அடுத்து லாக் பேக்கப் எடுப்போம், ஒரு டேட்டா லாஸை வந்து நம்மளா ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு லாக் பேக்கப் எடுப்போம், ரெண்டாவது லாக் பேக்கப். இந்த பிரச்சனை இருக்கிறப்ப என்ன டைம் இருக்கோ அந்த டைம் வந்து கண்டுபிடிப்போம், இந்த பிரச்சனைக்கு முன்னால் உள்ள டைம். அப்புறம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபில் பேக்கப் இருக்குல்ல, இங்க எடுத்தோம்ல ஃபில் பேக்கப், இதை ரீஸ்டோர் பண்ணுவோம். இதை ரீஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து லாக் பேக்கப் இருக்குல்ல, அதை ரீஸ்டோர் பண்ணுவோம். ஃபைனலா ஸ்டாப்பட் கிளாஸை யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி அந்த டெலீட் ஆன ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவோம். ஆடிபிள் தானே ஹரி? இது ஆடிபிள்ங்க. ஓகே. கரெக்டா கேக்குதுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இதே கண்டினியூஷன் தான். பாயிண்ட் இன் டைம் ரிகவரியில பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரி எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ வென் வி பெர்ஃபார்ம் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி இன் எஸ்கியூஎல் சர்வர், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்ன மிஸ்டேக் பெரும்பாலும் பண்ணீங்கன்னா இன்கரெக்ட் ரெக்கவரி மாடல்ல இருக்கும். எப்பயுமே டேட்டாபேஸ் வந்து ஃபுல்லோ இல்லை பல்க் ரெக்கவரி மாடல்ல இருந்தாதான் அவனால வந்து பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி பண்ண முடியும். ஏற்கனவே பார்த்தது தான். சிம்பிள் ரெக்கவரி மாடல்ல இருந்துச்சுன்னா லாக் பேக்கப்ஸ் இல்லாததுனால பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி பண்ண முடியாது. இங்க பாருங்க, ensure SQL is in full or bulk logged. இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, select name, recovery model underscore description from sys.databases where name equal to எந்த DB. ஒருவேளை சிம்பிள்ல இருக்குன்னா ஃபுல்ல மாத்தணும்னா இப்படி alter database name set ரெக்கவரி, என்ன ரெக்கவரிக்கு மாத்த போறீங்களோ அந்த இது கனெக்ட் பண்றேன். சர்வீஸ் எது டவுன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கனெக்ட் சர்வீசஸ் SQL Server 03 இன்ஸ்டன்ஸ். SQL Server 03 ஸ்டாப்ல இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ரைட் கிளிக் ஸ்டாப், சாரி ஸ்டார்ட் சர்வீஸ். இப்போ போயிட்டு கனெக்ட் பண்றேன், கனெக்ட் ஆயிடும். ஆயிரும். இது கண்ட்ரோல் என்க்கு போட்டீங்கன்னா நியூ கரி விண்டோ. நான் என்ன பண்ண போறேன், செலக்ட் நேம் ரெக்கவரி அண்டர்ஸ்கோர் மாடல் அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் databases. எல்லா டேட்டாபேஸையும் பார்க்கணும்னா நீங்க இப்படியே ரன் பண்ணிடலாம். எல்லாமே எடுத்துட்டு வச்சு பாருங்க. எந்த டிபி எல்லாம் வந்து பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறோமோ இந்த ரெக்கவரி மாடல்ல சிம்பிள்ல இருக்குன்னா ஃபுல்ல மாத்திரணும். நம்ம இதுல பாருங்க, மாஸ்டர், டெம்டிபி, எம்எஸ்டிபி மூணுமே சிம்பிள்ல இருக்கு. சிஸ்டம் டேட்டாபேஸ் மாடல் ஏன் ஃபுல்லா இருக்குன்னா, நம்ம புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றோம்னா அதே ரெக்கவரி மாடல் இங்க வரும். மாடல், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஷன், ஃபுல்லுங்கிறது சிம்பிள் மாத்துறேன். ரன், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ்,
ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதே குறிய திரும்ப ரன் பண்றேன். இங்க வந்து இப்ப என்ன மாடல்ல ஃபுல்லுன்னு இருக்குல்ல, அது பாருங்க சிம்பிள்ல மாறிச்சு பாருங்க. இனிமே நான் எந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன்னா மாடல்ல என்ன ரெக்கவரி மாடல் இருக்கோ அதே வந்துடும், ஃபுல்லுன்னு வராது, சிம்பிள்னு வரும். இப்படி ஒரு வேளை ஃபுல்லுன்னு சிம்பிள்னு இருக்குன்னா ஆல்டர் டேட்டாபேஸ். இப்போ நான் ஒரு டிபி கிரியேட் பண்றேன், டிஃபால்ட்டா ஃபுல்லுன்னு வரணும், ஆனா மாடல் நம்ம மாத்தினதுனால சிம்பிள்னு வரும். இப்போ பாருங்க இதை ரன் பண்றேன், இந்த கொரிய சிம்பிள்னு இருக்கு பாருங்க. இப்போ நான் அதை ரன் பண்ண போறேன். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் டெஸ்ட் டி ரெக்கவரி மாடல் சிம்பிள். சரி ஃபுல். செட் ரெக்கவரி ஃபுல். ஓ சரி, ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட்டுங்கிற கீவேர்டு மிஸ் ஆயிடுச்சு. செட் ரெக்கவரி ஃபுல். இப்போ மாத்திட்டேன் ஃபுல்லா. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ ஃபுல்லுன்னு வந்துருச்சு பாருங்க. இனிமே இது பாயிண்ட் டைம் ரெக்கவரி, ஃபுல் பேக்கப் லாக் பேக்கப் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது பாயிண்ட் டைம் ரெக்கவரி பண்ணலாம். இது ஒரு மிஸ்டேக்கா. அடுத்து இந்த ஆர்டர் மாறி போயிரு, மிஸ்ஸிங் ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர் பேக்கப்ஸ். மிஸ்ஸிங் ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர் பேக்கப்ஸ், skipping a needed backup or applying backups out of sequence can result in an incomplete or failed restoration. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க ரீஸ்டோர் பண்றீங்கல்ல அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்றீங்க, அடுத்து ஒரு வரிசை என்னென்ன பேக்கப் இருக்கோ அதை கரெக்டா நீங்க ரீஸ்டோர் பண்ணாதான் கரெக்டா உங்க டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். இல்லைன்னா இஷ்டத்துக்கு ரீஸ்டோர் பண்ணி நிறைய ஃபெயில் ஆகி போயிடும், நம்ம எதிர்பார்த்த டேட்டா இருக்காது. அதுதான் சொல்றாங்க, மிஸ்ஸிங் ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர் பேக்கப், ஸ்கிப்பிங் எ நீடட் பேக்கப் ஆர் அப்ளைங் பேக்கப்ஸ் அவுட் ஆஃப் சீக்வன்ஸ் கேன் ரிசல்ட் இன் அன் இன்கம்ப்ளீட் ஆர் ஃபெயில்டு ரீஸ்டோரேஷன். இது எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வச்சு பார்க்கலாம். செலக்ட் டேட்டாபேஸ் நேம், பேக்கப் ஸ்டார்ட் டேட், டைப் ஃபர்ஸ்ட் எல்எஸ்என் லாஸ்ட் எல்எஸ்என். இந்த எம்எஸ்டிபிலே பேக்கப் செட்னு ஒரு டேபிள் இருக்கும். அதுல போயிட்டு என்ன டிபி நீங்க ரீஸ்டோர் பண்ண போறீங்களோ அதை கண்டிஷன்ல கொடுத்துட்டு ஆர்டர் பை பேக்கப் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா மைடிபின் பேர்ல இருக்கா மைடிபின்னு இல்ல. இப்ப கிரியேட் பண்ணது அது கொடுத்தாலும் வராது, நம்ம பேக்கப் எல்லாம் எடுக்கல. டிவி ஃபார் எம் இருக்குமா, இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஃபுல் பேக்கப் இருக்கு பாருங்க. டிபி அட்வென்ச்சர் ஓட்ஸ் 2022 கொடுப்போம். இன்னொரு வே இதை வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணி சொல்லி கொடுத்தேன் அந்த ட்ரிக்கு. இப்படி வச்சுட்டு இதை டிராக் அண்ட் டிராப் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து வந்துடும். ஆனா அந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுங்க. ஃபுல் பேக்கப் லாக் பேக்கப் இருக்கு பாருங்க, இந்த ஆர்டர்ல வரணும். இந்த டைமிங் பாருங்க, 10 to 10:04 10:09. ஃபர்ஸ்ட் இதை ரீஸ்டோர் பண்ணணும், அடுத்து இதை ரீஸ்டோர் பண்ணணும், அடுத்து இதை ரீஸ்டோர் பண்ணணும், அந்த ஆர்டர்ல நீங்க போகணும். இதுதான் அந்த சீக்வன்ஸ் மிஸ் ஆகும். ரீஸ்டோர் பண்றப்ப இந்த ஆர்டரை விட்டுருவாங்க. அடுத்து overwriting current database, restore to a different database first to avoid overwriting production. வழக்கமா ரீஸ்டோர் பண்றப்ப என்ன பண்ணுவோம், அதே டேட்டாபேஸ்ல பிரச்சனையை சரி பண்ணணும்ட்டு அவசரத்துல அதே டேட்டாபேஸ்ல போய் ரீஸ்டோர் பண்ணணும் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. நீங்க வந்து கரண்ட் டேட்டாபேஸ்ல ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. இப்ப இதுலதான் பிரச்சனை, இதுதான் நீங்க ரெக்கவர் பண்ண போறீங்கன்னா இதே டேட்டாபேஸ்ல ரீஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு புதுசா ஒரு டிபி கிரியேட் பண்ணி அங்க ரெக்கவர் டிபி அங்க போயிட்டு நீங்க ரீஸ்டோர் பண்ணலாம். சரி, accidentally overwriting the current database instead of restoring it as a new one can lead to data loss. It's wise to restore to a test environment first. என்ன சொல்றாங்க, நம்ம ஆக்சிடென்டா இந்த டேட்டாபேஸ்ல உள்ள ரெக்கார்டை ரீஸ்டோர் பண்ணணும், ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்,
இதுல பை மிஸ்டேக் இதுலயே நம்ம ரீஸ்டோர் பண்ணிடுறோம். இதுல ரீஸ்டோர் பண்ண பிறகு இதுலயே நம்ம ரீஸ்டோர் பண்றதுனால என்ன ஆகும், அந்த கரண்ட் டேட்டாபேஸே வந்து டேட்டா எல்லாமே ஓவர் ரைட் ஆகுறதுனால டேட்டா லாஸ் இன்னும் தீவிரமாயிரும். அதனால என்ன பண்ணணும், ஒண்ணு இதுலயே இன்னொரு டிபி கிரியேட் பண்ணி நீங்க ரீஸ்டோர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு என்வரன்மெண்ட் ஏதாவது நான் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் இருக்குல்ல, அங்க போயிட்டு நீங்க வந்து ரீஸ்டோர் பண்ணலாம். அது வந்து டெவலப்மெண்ட் என்வரன்மெண்டா இருக்கலாம், இல்ல டெஸ்ட் என்வரன்மெண்டா இருக்கலாம், இல்ல யூஏடி என்வரன்மெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ரீஸ்டோர் பண்ணலாம். இது எப்படி பண்றோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த இதான் அதே சர்வர்லயே பண்றீங்கன்னா மூவ் மூவ் கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம். சரி, இதுதான் பழசு கிடையாது. ஓவர் ரைட்டிங் கரண்ட் டேட்டாபேஸ், ரீஸ்டோர் டி டிஃபரெண்ட் டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் டு அவாய்ட் ஓவர் ரைட்டிங் ப்ரொடக்ஷன். இது எப்படி பண்ணோம்னா, ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டேட்டாபேஸ் நேம் அண்டர்ஸ்கோர் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க, ஃப்ரம் டிஸ்க் எந்த இதுல பேக்கப் இருக்கோ அந்த பார்த்து வித் மூவ்ங்கிற ஒரு கிளாஸ் கொடுக்கணும். ஏன்னா அதே சர்வர்ல கொடுக்குறீங்கன்னா இது இந்த டேட்டாபேஸோட லாக் ஃபைல் எம்டிஎஃப் என்ன பண்ணோம்னா டேட்டா ஃபைல் லாக் ஃபைல் அங்கேயே போய் ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் ஏதோ நேம் கொடுத்துங்க மீனிங்ஃபுல்லா. இந்த இங்க இருக்கிற நேம் அப்படியே இங்க கொடுத்துருங்க, அண்டர்ஸ்கோர் டெஸ்ட். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு செப்பரேட்டா டேட்டா ஃபைல் லாக் ஃபைல் உட்கார்றதுனால பிரச்சனை வராது. அதனால வித் மூவ் கிளாஸ் கொடுத்து இந்த மாதிரி ரன் பண்ணீங்கன்னா இது எப்போ இது யூஸ்வலா தேவைப்படும்னா அதே சர்வர்ல ரீஸ்டோர் பண்றீங்கன்னா. இதே நான் ப்ரொடக்ஷன்ல வேற என்வரன்மெண்ட்டை கொண்டு போய் பண்றீங்கன்னா இது தேவையில்லை. ஜஸ்ட் இந்த லைனே போதும், வித் ரெக்கவரி டிஃபால்ட்டா வித் ரெக்கவரி இந்த ஒரு லைனே போதும். இதை நான் பேக்கப் எடுக்கிறேன். டாஸ்க்கு பேக்கப் ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன். ஜி டிரைவ்ல, சரி ஹச் டிரைவ்ல, சரி இ டிரைவ்ல வந்து டம்ஸ்ல டம்ஸ்ல ஒன்று போடுறேன். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022 அண்டர்ஸ்கோர் ஃபுல் ஃபார் ஸ்டோர் ரீஸ்டோர் பேக்கப் ஆயிட்டு இருக்கு. இந்த பாத்துல போய் பார்ப்போமா, 90% போயிட்டு 100% கம்ப்ளீட் ஆக்ஸ் பேக்கப். இ டிரைவ்ல எம்எஸ்எஸ்கிஎல்ல டம்ஸ்ல இந்த இதான் ரன் பண்ண பேக்கப். நான் இதுதான் வந்து ரீஸ்டோர் பண்ண போறேன். அதே சர்வர்ல ரீஸ்டோர் பண்ணாம, சரி அதே சர்வர்ல ரீஸ்டோர் பண்றேன்னா இந்த வித் மூவ் கொடுக்கணும். ரைட் கிளிக், இந்த ரெக்கவரி டிபில போயிட்டு ரீஸ்டோர் பண்றேன். டாஸ்க்கு ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டிவைஸ் கொடுத்துட்டு அந்த பாத்தை மேப் பண்ணிக்கங்க. கிளிக் ஆட் ஈல எம்எஸ்எஸ்கியூஎல் டம்ஸ்ல அட்வென்ச்சர், சரி இதுதான். இந்த இதான் கிளிக். வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம். இங்க சொல்லுது பாருங்க, டெய்ல் பேக்கப் என்ன எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நான் வேணாம்னு விட்டுறேன். நம்ம புதுசா தான் ரீஸ்டோர் பண்ண போறோம். இது என்ன சொல்றது, இந்த ரெக்கவரி டிபி எல்லாமே வேற ஒண்ணு, வேற ஒரு டிபியோட ஒரு பேக்கப் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்ப பாருங்க, அந்த எரர் பாத்தீங்கல்ல, இதே சர்வர்ல எடுத்து இந்த டேட்டாபேஸோட பேக்கப். டேட்டாபேஸ் இன் யூஸ்னு வருது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது எப்படி இது பண்றதுன்னு சிங்கிள் யூசர்ல எடுத்துட்டு ஆல்டர் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம்
சிங்கிள் யூசர்ல எடுத்துட்டு ரீஸ்டோர் பண்றது சார். சிங்கிள் ஃபோர்ஸா ரீஸ்டோர் பண்றது தான் சிங்கிள் யூசர் வித் ரோல் பேக் இம்மீடியேட். இது என்ன பர்பஸ்னா இம்மீடியேட் கரெக்ட் தானே? இல்ல ஓகே ஓகே. இப்போ போகும் பாருங்க, இந்த ரீஸ்டோரிங் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த போதுங்க ரீஸ்டோரிங் வந்து பாருங்க ப்ராக்கெட்ல இந்த போயிட்டு இருக்கு பாருங்க. 5% போதில் ஸ்டாட்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கோம்ல, ரீஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இதுதான் இதே டேட்டாபேஸ் சர்வர்ல நம்ம வேற நேம்ல கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். எல்லாமே இருக்குது. சரி, இது ஒரு எரர். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே இதுல பண்றோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து மிஸ்மேட்ச்டு எஸ்கியூஎல் வெர்ஷன் செக் பேக்கப் மிஸ் attempting to restore backups across different version of SQL Server can cause compatibility issues. Ensure the backup and target SQL Server versions are compatible. இது என்னன்னா, நீங்க SQL Server வெர்ஷன் வந்து மிஸ்மேட்சா இருக்கும். இப்போ லோ வெர்ஷன்ல பேக்கப் இருக்கும், நீங்க ரீஸ்டோர் பண்றது ஹை வெர்ஷன்ல போய் ரீஸ்டோர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஹை வெர்ஷன்ல பேக்கப் எடுத்து லோ வெர்ஷன்ல போய் ரீஸ்டோர் பண்ணுவீங்க. இந்த கம்பேட்டிபிலிட்டி பிரச்சனை பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் அந்த சூட்டபிளா இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். பெரும்பாலும் எப்படி பாத்தீங்கன்னா லோல இருந்து ஹை போகும், ஹைல இருந்து லோ வராது. அது ஞாபகம் வச்சுங்க, லோ டு ஹை போகும், ஹைல இருந்து லோ வராது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2022 வருஷன்ல பேக்கப் எடுத்து, சாரி 2019ல பேக்கப் எடுத்து 2022ல போய் ரீஸ்டோர் பண்ணலாம். 2022ல பேக்கப் எடுத்து 2019ல ரீஸ்டோர் பண்ண முடியாது. இதான் மிஸ்மேட்ச் எஸ்கியூஎல் சர்வர் வெர்ஷன். இதை நம்ம செஞ்சே பார்த்துடலாமா? இது வந்து 26/2022. இப்போ இங்க தான் நம்ம இந்த பேக்கப் எடுத்தோம். இப்போ 2019ல கொண்டு போயிட்டு நான் ரீஸ்டோர் பண்றேன், ஆகுதான்னு பார்ப்போமா? 1 வந்து சரி, 2 வந்து 2019 தான் நினைக்கிறேன். ஆமா, நான் எடுத்த பேக்கப் இங்க ரீஸ்டோர் பண்ண பாக்குறேன். எங்க 2022ல எடுத்த பேக்கப்ப இங்க ரீஸ்டோர் பண்ண பாக்குறேன், இங்க 2019ல ஆகுதான்னு பார்ப்போமா? இதுதானே கரெக்டா? ஃபுல் ஃபார் ரீஸ்டோர். தெரியலன்னா அந்த மாதிரி பிசிக்கலா போய் பாத்துக்குங்க, ஆகுற மாதிரி காமிக்குது. என்ன சொல்லுதுன்னு பாருங்க, எரரை பாருங்க. The database was backed up on a server running version 16. That version is incompatible with the server which is running version is 15. 2022ல எடுத்திருக்கிற பேக்கப்பை 2019ல ரீஸ்டோர் பண்ண முடியாது. Either restore the database on a server that supports the backup. என்ன 2022ல பண்ணலாம், இல்ல 2022க்கு அப்புறம் வந்த SQL சர்வர்ல நீங்க பண்ணலாம். அதுதான் சொல்றாங்க இந்த வரி. Or use a backup that is compatible with the server. இந்த 2019க்கு compatible உள்ள பேக்கப் வச்சு ரீஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்க சொல்றது. நோட்ஸ்ல அனுப்பிச்சு விடுறேன், இது செஞ்சு பார்த்தாச்சுல. அடுத்து இன்கரெக்ட் பாயிண்ட் இன் டைம் ஸ்பெசிஃபிகேஷன். இது நம்ம நான் லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும் பொழுதே பார்த்தோம். இந்த கரெக்டா ஸ்டாப் அவுட் கிளாஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகி மின்ன போயிடுச்சுன்னா அந்த டெலிட் ஆனது டெலிட் ஆனது பாயிண்ட்ல இருப்பீங்க. அப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஸ்டோர் பண்ணணும். அதனால எப்பயுமே இந்த ஸ்டாப் அவுட் ஆப்ஷனை வந்து பர்ஃபெக்டா நீங்க வந்து கொடுக்கணும். அது பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துடும், அது கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. Incorrect point in time specification. Specify the exact point in time accurately using the stop at option. A mistake here can restore to an unintended time. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, incorrect point in time specification. Restore database name from disk with no recovery. Restore log database name from disk. log file கொடுத்துட்டோம் with stop at. இந்த டைம் கொடுக்குறோம் 12ன்னு. நம்ம டெலிட் நடந்தது வந்து 12:31 இல்ல 12:32 நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 30ன்னு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா அதுக்கு முன்னால உள்ள ரெக்கார்டை ரீஸ்டோர் பண்ணிடும். இப்போ நீங்க கொடுக்கறது 32 33ன்னு கொடுக்குறீங்கன்னா அந்த ரெக்கார்டு வராதுல்ல, அதை தான் அவங்க சொல்றது இன்கரெக்ட் பாயிண்ட் இன் டைம் ஸ்பெசிஃபிகேஷன். இது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிங்க.
அடுத்து சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா லீவிங் டேட்டாபேஸ் இன் நோ ரெக்கவரி மோட். இது ஒண்ணும் கிடையாது. நீங்க வித் நோ ரெக்கவரி இன்னும் ரீஸ்டோர் பண்ணிட்டு, ஆமா நிறைய பேக்கப் ரீஸ்டோர் பண்றோம்னா நோ ரெக்கவரின்னு பண்ணோம்ல, கடைசியா வித் ரெக்கவரின்னு கொடுக்கணும். அதை கொடுக்க மறந்துடுவாங்க. இந்த மாதிரியே இருக்கும், ரீஸ்டோரிங்னு பிராக்கெட்ல இருக்கும். அப்ப அக்சஸ் பண்ண முடியாது. அதான் அவங்க சொல்றது, லீவிங் டேட்டாபேஸ் இன் நோ ரெக்கவரி ஸ்டேட், forgetting to bring the database online with recovery after completing the restore process can leave it inaccessible. நோ ரெக்கவரியில இருந்து வித் ரெக்கவரின்னு கொடுக்காததுனால உங்களோட டேட்டாபேஸை நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. அது எப்படி மாத்தலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாத்தலாம். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் வித் ரெக்கவரி. சரி, ரீஸ்டோர், சரி, இப்போ டேட்டாபேஸ் மிரர்ல இருக்க மாட்டிருக்கு, அதனால இதாகல. LSSM நோ ரெக்கவரி எடுக்கிறேன். ஆகுதான் பாருங்க. இந்த LSSM நோ ரெக்கவரியில் எடுக்கிறேன். ஆகுதான் பாருங்க. இது ஏற்கனவே ரெக்கவர்ட்ல தான் இருக்குது. நீங்க இது பண்றீங்க, டேட்டாபேஸ் இஸ் ஆல்ரெடி ஃபுல்லி ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்லுது, எரர் அடிக்குது. நான் புதுசா ஒரு டேட்டாபேஸ் இங்க போயிட்டு இந்த வெர்ஷன்ல ரீஸ்டோர் பண்றேன். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் டிவைஸ், கிளிக் ஆட், இல MSSQL டம்ஸ்ல நான் இருக்கா இந்த இந்த டிவி தான். நான் என்ன பண்ண போறேன், ஆப்ஷன்ல போயிட்டு வித் நோ ரெக்கவரின் பை, நம்ம அடுத்த பேக்கப் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வித் நோ ரெக்கவரி ஆப்ஷன்ல ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ஐயோ, அதே பேர்ல ரீஸ்டோர் STV2 1 கொடுத்துறேன். இது இந்த மாதிரி இதுனா நீங்க ப்ராப்பரா மூவ் கிளாஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்கு. நம்ம அந்த ரெக்கவரி டிபி பண்ணோம்ல அந்த ஆப்ஷன் டெஸ்ட் DB1 இப்படி கிரியேட் பண்ணிட்டு அங்க போயிட்டு ரீஸ்டோர்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட் கிளிக், டாஸ்க் ரீஸ்டோர் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பாத்தை மேப் பண்ணீங்கன்னா அது அதுவாகவே எப்படி உட்காந்துருக்கும். அங்க பாருங்க, ரெண்டு வழியாவும் பண்ணலாம். மூவ் கிளாஸ் கொடுத்து நீங்க ரன் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு வழி வந்து இப்படி ஃபைல் ரீஸ்டோர் வித் நோ ரெக்கவரி பாருங்க. இந்த மூவ் கிளாஸ் இதே தான் அங்கேயும் கொடுத்துருக்கலாம். இந்த இதுமே என்ன ஃபைல எங்க தள்ளுறீங்க, எந்த பேர்ல டெஸ்ட் டிவி அந்த ஸ்கோர் என்ன பேர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஆனா இதே பேர்லயே கொடுக்க கூடாது. இங்க எப்படி இருக்கு பாருங்க, அதே பேர்ல போய் அட்டாக் ஆகுது. அதனாலதான் ரீஸ்டோர் ஆக மாட்டேங்குது. நான் ரீஸ்டோர் பண்றேன். ரீப்ளேஸ் கொடுக்கணும். என்ன ரீசன்னா அதே சர்வர்ல எடுத்த பேக்கப். இன்னும் யூஸ்னு வரும்னு நினைக்கிறேன். இந்த இங்க வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். restore database name from disk fill path with file equal to 1 கமா மூவ் இந்த என்ன டேட்டா ஃபைல் எங்க இந்த யூஸ்ன்னு வருது. என்ன ரீசன்னா நான் இங்க வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணல, அதனால go alter database test db1 set single industry user with rollback in language go. ரீஸ்டோரிங்ல இருக்கு பாருங்க. முடிஞ்சாலும் ரீஸ்டோரிங்ல தான் இருக்குமா இல்ல மாறுமா, சாட்ல பிங் பண்ணுங்க. முடிஞ்சா ரீஸ்டோரிங்ல தான் இருக்குமா இல்ல மாறுமா அப்படிங்கிறத. நம்ம ரீஸ்டோர் ஆயிடுச்சு. நாங்க போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இது ரீஸ்டோரிங்ல தான் இருக்குமா இல்ல மாறுமா அப்படிங்கிறத சாட்ல பண்ணுங்க.
ரீஸ்டோரிங்லேயே தான் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து நோ ரெக்கவரி கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம பார்த்தது எரர்ல, லீவிங் டேட்டாபேஸ் இன் நோ ரெக்கவரி ஸ்டேட். இதை வந்து நீங்க ரெக்கவரியில் எடுக்கணும் அப்படின்னா ஆல்டர், சரி, ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டெஸ்ட் db1 வித் ரெக்கவரி. இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இது ஆன்லைன்ல வந்துடும். இருக்குல்ல, சொல்லுது பாருங்க, ரீஸ்டோர் டேட்டாபேஸ் சக்சஸ்ஃபுல்லி ப்ராசஸ். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ரீஸ்டோர். இதை தான் அவங்க சொல்றது, பை மிஸ்டேக் நோ ரெக்கவரி மோட்லேயே விட்டுட்டு போயிடாதீங்க. அதுதான் இது ஒரு எரர் தான் பண்ணுவாங்க. அக்சஸ் ஆகலம்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா நோ ரெக்கவரிலேயே ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. வித் ரெக்கவரியா மாற்றணும். ஒருவேளை ஃபர்கெட் மறந்துட்டா கூட இந்த மாதிரி இப்போ நான் பண்ணல, இந்த மாதிரி நீங்க வந்து மாத்திக்கலாம். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் வித் ரெக்கவரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துடும். அடுத்து ஓவர் லுக்கிங் லாக் சீக்வன்ஸ் நம்பர். அந்த கரெக்டான பேக்கப் எல்லாம் ஆர்டர். ஆக்சுவலா இந்த 2வது பாயிண்ட்டும் 7வது பாயிண்ட்டும் ஒண்ணுதான். இது என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா வெறும் லாக் பேக்கப் வந்து ஆர்டரா பண்ணாம கண்ணா பண்ணான்னு ஒண்ணு முன்ன தப்பு தப்பா இது பண்ணுவாங்க. அப்ப ரீஸ்டோர் ஃபெயில் ஆகும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 10 AM ஒரு லாக் பேக்கப் எடுத்திருக்கு, 12 PM ஒரு லாக் பேக்கப் எடுத்திருக்கு, 2 PM ஒரு லாக் பேக்கப் எடுத்திருக்கு. ஆனா ரீஸ்டோர் பண்றப்ப 12 PM ரீஸ்டோர் பண்ணிட்டு திருப்பி 10 AM கொண்டு வந்து ரீஸ்டோர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், விடாது. அப்ப என்ன பண்ணும், அந்த கரெக்ட் சீக்வன்ஸ்ல இல்லை அப்படின்னா ரீஸ்டோர் ஃபெயிலியர் ஆகும். அதுதான் அவங்க சொல்றது. இந்த செகண்ட் பாயிண்ட் 7th ஒன்று தான். இது வந்து ஓவரால் பேக்கப் சொல்லும், ஃபுல் பேக்கப், லாக் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப். இது வெறும் லாக் பேக்கப் மட்டும் சொல்லும். அதே கொரி தான் அது. பேக்கப் செட்டுங்கிற டேபிள்ல பார்த்தோம்ல, அதே கொரி தான். இது பாருங்க, அட்வென்ச்சர் ஒர்க்ஸ், அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் 2022. இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். இப்போ இந்த எல்எஸ்என் நம்பரை பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்எஸ்என் என்ன, லாஸ்ட் எல்எஸ்என் என்ன, ஃபர்ஸ்ட் எல்எஸ்என், லாஸ்ட் எல்எஸ்என், ஃபர்ஸ்ட் எல்எஸ்என், லாஸ்ட் எல்எஸ்என். இந்த நம்பரை பாருங்க. இந்த சீக்வன்ஸ் மாறுனுச்சுன்னு வச்சுங்களேன், உங்க ரீஸ்டோரும் சொதப்போம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அந்த ஸ்டார்ட் டேட் இருக்குல்ல, இதை வச்சு கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ரீஸ்டோர் பண்ணோம், அடுத்து இது, அடுத்து இது, இது. ஆக்சுவலா இப்படி பாத்தீங்கன்னாலும் அதே தான் வரும், இப்படி பண்ணீங்கன்னாலும் அதே தான் வரும். அடுத்து 8th பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாட் டெஸ்டிங் த ரீஸ்டோர் ப்ராசஸ். இது இது ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை வந்தாதான் ரீஸ்டோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு ப்ரொடக்ஷன்ல பேக்கப் இருக்குது அப்படின்னா அந்த பேக்கப்பை காப்பி பண்ணி ஒரு ஒரு ஃபுல் பேக்கப், ஒரு ட்ராவல் பேக்கப், ஒரு 10 லாக் பேக்கப்பை காப்பி பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டோ இல்லை டெஸ்ட் என்வரன்மெண்ட்லோ நீங்களே ஒரு 2 months ஒன்ஸ் ஒரு ஷெட்யூல் மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அவுட்லுக்ல உங்களோட இமெயிலில் அவுட்லுக்ல ஷெட்யூல் போட்டுக்கோங்க. எவ்ரி 2 months டெஸ்ட் பண்ணணும் ரீஸ்டோர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இது பண்ணீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்குது, டேட்டாபேஸ் பேக்கப் வந்து கரெக்ட் ஆயிருக்கு இல்லை ஏதாவதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் சொல்றாங்க, ஸ்கிப்பிங் டெஸ்ட் ரீஸ்டோர்ஸ் கேன் லீவ் யூ அன்ப்ரிப்பேர்ட் ஃபார் பொட்டன்ஷியல் இஷ்யூ. நீங்க வந்து டெஸ்ட் ரீஸ்டோர் பண்ணாம தவிர்க்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ரெகுலரா ரீஸ்டோரை எப்படி செஞ்சு செஞ்சு டெஸ்ட் பண்றீங்கன்னா கரெக்டா டேட்டாவை வந்து டேட்டா லாஸ் இல்லாம ரெக்கவர் பண்ணிடலாம் பிரச்சனை வர டைம்ல. அதுதான் அவங்க சொல்றாங்க, நாட் டெஸ்டிங் த ரீஸ்டோர் ப்ராசஸ். இது நார்மல் ரீஸ்டோர் போய் தான். இது ஒரு ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணலாம், இங்க டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணலாம், இங்க லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஸ்டோர், டிஃபரன்ஷியல் பேக்கப், ரீஸ்டோர், லாக் பேக்கப். அடுத்து network and storage issue. Interruptions or issues with the network or storage where backups are located can disrupt the restore process.
என்ஷூர் பேக்கப் ஃபைல்ஸ் ஆர் அக்சசிபிள் அண்ட் ஸ்டேபிள். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களோட நெட்ஒர்க்கோ இல்லை ஸ்டோரேஜோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், பேக்கப் எடுக்கிறப்ப பேக்கப் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காது, அதுவே டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அந்த பேக்கப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஃபுல்லாக ரீஸ்டோர் ரெக்கவர் பண்ண முடியாது. இதுக்காக தான் இந்த 8th பாயிண்ட் அடிக்கடி நம்ம செஞ்சு பார்க்கணும். ரீஸ்டோரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்ரி 2 monthஸோ, இல்லை அது உங்கள் கம்பெனி கிரிட்டிக்கலை பொறுத்து. ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கூட டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை 3 months ஒன்ஸ் இப்படி டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இது இயர்லியராக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் டீமு நெட்ஒர்க் டீம் உங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எரர் இருக்கு, என்னோட பேக்கப் ஃபைல் எடுக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை வருது, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதனாலன்னு கண்டுபிடிச்சு அவங்க ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஹார்ட்வேர் அப்கிரேட் பண்ணுவாங்க. இது ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபைல் இருக்கு அப்படின்னு செக் பண்றது, எக்ஸ்பி ஃபைல் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டா போய் இல்லைன்னு சொல்லுது பாருங்க. எக்ஸ்பி அண்டர் ஸ்கோர் ஃபைல் எக்ஸிஸ்ட் என்ன பார்த்து சி கோலன் பேக்கப். சரி, நம்மளது என்ன ஈ கோலன்ல தானே, ஈ கோலன் டம்ஸ் இதோட ஒரு பேக்கப் எடுத்தோம்ல, இந்த ஃபைலை நான் அதே பேரை கொடுக்குறேன். .bak அப்படிங்கிற ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்றதா பெரிய வழியா. இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டோர் ப்ரொசீஜர் பாருங்க. இ கோலன் டம்ஸ்ல தான் இருக்கேன், எம்எஸ்எஸ்கியூஎல் டம்ஸ்ல. நல்லா பாருங்க இங்க எப்படி வருது அவுட்புட்டு. இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றப்ப எப்படி அவுட்புட் வருது பாருங்க. ஃபைல் எக்ஸிஸ்ட், பேரண்ட் டைரக்டரி எக்ஸிஸ்ட், எப்படி வருது பாருங்க அவுட்புட். இந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு. ஃபைல் இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணி ரீஸ்டோர் பண்ணி பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னா அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான பிரச்சனை, இன்சஃபிஷியன்ட் டிஸ்க் ஸ்பேஸ். டிஸ்க் ஸ்பேஸ் வந்து எப்போ பார்த்தாலும் 10 GB தான் ஃப்ரீயா இருக்கு, 5 GB தான் ஃப்ரீயா இருக்கு. ஆனால் உங்க பேக்கப்பே பார்த்தீங்கன்னா 5 GB இருக்கும், 10 GB இருக்கும். அப்போ பேக்கப்பே ஃபெயிலியர் ஆகும் பேக்கப் எடுக்கிறப்பே. இப்போ என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிச்சு நீங்க வந்து ஸ்டோரேஜ் டீம்கிட்ட சொல்லி டிரைவுக்கு சைஸ் வாங்கணும், ஜாஸ்தி பண்ண சொல்லி யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த டிரைவ் சைஸ் பை கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் ஸ்டோரேஜ் டீம். அதை தான் சொல்றாங்க இன்சஃபிஷியன்ட் டிஸ்க் ஸ்பேஸ். நீங்க டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்ணி பார்க்க போனோம்னாலும் அங்கேயும் டேட்டா டிரைவ்ல இடம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க ஒரு பேக்கப்பை கொண்டு ரீஸ்டோர் பண்றீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் டிரைவ்ல தான் போய் உட்காரும். டேட்டா ஃபைல் ஒரு டிரைவ்லையும் லாக் ஃபைல் ஒரு டிரைவ்லையும் போய் உட்காரும். அந்த டேட்டா ஃபைல் உட்கார டிரைவும் லாக் ஃபைல் உட்கார டிரைவ்லையும் கண்டிப்பா ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தாதான் உங்களால சக்சஸ்ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ண முடியும். நம்ம கேஸ்ல டியும் இயும், டிலையும் இடம் இருக்கணும், இலையும் இடம் இருக்கணும். நம்ம 288 MBன்னா இங்க வந்து 5 MB தான் ஃப்ரீ இருக்கு, இங்க 10 MB தான் ஃப்ரீ இருக்குன்னா பண்ண முடியாது, ஃபெயில் ஆகும் ரீஸ்டோர். இது கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பி அண்டர் ஸ்கோர் ஃபிக்ஸட் டிரைவ்ஸ்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேனுவலாகவும் போயிட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, டி டிரைவ்ல 386 GB ஃப்ரீ இருக்கா, இ டிரைவ்ல 20 GB ஃப்ரீ இருக்கா. இது நார்மலா பாத்தீங்கன்னா 20 to 30% எப்பயுமே ஃப்ரீ இருக்க மாதிரி பாத்துக்குவாங்க. இப்போ 1000 GB இருக்குன்னா 700 GB 20% அப்படின்னா 800 GB. 800 GB ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னாவே, 800 GB தாண்டி போயிடுச்சுனாவே நீங்க வந்து ஸ்டோரேஜ் டீம்கிட்ட கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கப்பா, அது மாதிரி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, டேட்டாபேஸ் குரோ ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. 20% ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது நல்லது. டக்குன்னு எதுக்காக தேவைப்படுதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றது. பாயிண்டிங் டைம் ரீஸ்டோர் வந்து எஃபெக்டிவா டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா, ஸ்மூத் பாயிண்டிங் டைம் ரீஸ்டோர் நடக்கணும் அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனையும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ரன் த பாயிண்டிங் டைம் ரீஸ்டோர் சக்சஸ்ஃபுல்லி. உங்களால வெற்றிகரமாக அதை ரன் பண்ண முடியும்.
இதுதான் பாயிண்ட் டைம் ரீஸ்டோரோட பிரச்சனைகள். என்னென்ன பிரச்சனை பண்ணும் பொழுது என்னென்னலாம் கவனம் செலுத்தாம விட்டீங்களோ அப்போ வந்து இது இது பை எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுவீங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவரா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்ல கொலீக்ஸோ, இல்லை நீங்க வேற யாரோ டீம் மெம்பர் செய்யும் பொழுது ஏதாவது பிரச்சனை பண்றாங்கன்னா, நீ பிரச்சனை ஆகுதுன்னா நீங்க செய்யும் பொழுது பிரச்சனை ஆகாது. ஏன்னா நீங்க தான் ஏ டு இசட் எண்ட் டு எண்ட் சூப்பரா எல்லாமே கவர் பண்ணிட்டீங்களே, எந்த மிஸ்டேக் வராத மாதிரி. உங்களுக்கு தான் என்னென்ன மிஸ்டேக் வரும்னு தெரியும். அதெல்லாம் அழகா ஆய்வு பண்ணி பர்ஃபெக்டா உங்களோட பிளானை போட்டு யூ கேன் எக்ஸிக்யூட் த பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் சக்சஸ்ஃபுல்லி. நம்மளோட இன்டென்ஷன் என்ன, ஸ்மூத்தா பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் பண்ணணும். அது டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால சிறப்பா ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன, ரெக்கவரி மாடல் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அடுத்த மிஸ்டேக், அவுட் ஆஃப் ஆர்டர் பேக்கப்ஸ் இருக்கக்கூடாது. கரண்ட் டேட்டா பேஸே போய் ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது. பெரிய பிரச்சனை இருக்கும். அப்புறம் மிஸ் மேட்ச். இப்போ நம்ம 2020 எடுத்து 2019 போயிட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணல, அப்போ ரீஸ்டோர் ஆகல, அந்த மாதிரி பிரச்சனை அது பார்த்துக்குங்க. அப்புறம் பாயிண்ட் இன் டைம் கரெக்டா கொடுக்காம இருக்கிறது, அது என்னன்னு பார்த்துக்குங்க. அது கரெக்டா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணாதான் உங்களோட டெலீட் ரெக்கார்டை ரெக்கவர் பண்ண முடியும். அது டெலீட் ஆன பிறகு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரெக்கவர் பண்ண முடியாது. திருப்பி ஃபர்ஸ்ட்லேயே இருந்து ஃபுல் பேக்கப், லாக் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப்னு நீங்க ரீஸ்டோர் பண்ணி ஆகணும். அடுத்து உங்களோட டேட்டாபேஸ் வந்து ரெக்கவரி ஸ்டேட்ல கொண்டு வரணும். ஒரு வேலை விட்டுட்டீங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. யூ கேன் பிரிங் பேக் வித் பை ரன்னிங் ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் வித் ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு கமாண்ட் ரன் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். அடுத்து இந்த லாக் சீக்வன்ஸ் நம்பர் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்குங்க. இல்ல அது நீங்க அந்த ஆர்டர் படி ரீஸ்டோர் பண்ணலன்னா ஃபெயில் ஆகும். அடுத்து உங்களோட ரீஸ்டோர் ப்ராசஸை எப்போ பார்த்தாலும் பேக்கப்பை காப்பி பண்ணி ஃபுல் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப், லாக் பேக்கப்பை காப்பி பண்ணி ரீஸ்டோர் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த டெஸ்ட்டை கரெக்டாக அடிக்கடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் இது மாதிரி செய்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களோட பேக்கப் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸ்டோரேஜ் டீம்கிட்ட போயிட்டு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன டேட்டா பேஸு பேக்கப் எடுக்கிறப்ப ஏதாவது ஸ்டோரேஜில் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள செக் பண்ண சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்போ ஏர்லியராக தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வர்றதும் குறையும். அடுத்து நெட்வொர்க் ஸ்டோரேஜ் இஷ்யூ, அதே தான் இப்போ நான் சொன்னதே தான். இடம் இல்லாம இருக்குது, டிஸ்பிளேஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் டிஸ்பிளேஸ். இது எப்படி கண்டுபிடிப்போம்னா xp_fixed drives அப்படிங்கிற ஒரு கமாண்ட் மூலமா, இல்ல பிசிக்கலாவும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பவர் ஷெல் வழியாவும் பார்க்கலாம். பவர் ஷெல் எப்படி போகணும்னா, பவர் ஷெல் டைப் பண்ணுங்க, அப்படி வருதா, அப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் ஷெல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. get-volume ஏதோ மிஸ் பண்றேன், வந்துருச்சு. இப்போ நம்மளோட இ டிரைவ்ல எவ்வளவு இடம் இருக்கு, 20 GB சைஸ் ரிமைனிங் பாருங்க. டோட்டல் சைஸ் 25 GB, சைஸ் ரிமைனிங் பாருங்க. இதுல ஹெல்த்தும் காமிக்குது பாருங்க. ஹெல்த்தி டிரைவ் வந்துட்டு என்ன டிரைவ், ஃபிக்ஸட் டிரைவா இல்லை சிடி ரோமா, பிளக்கபிள் டிரைவா, என்ன ஃபைல் சிஸ்டம், NTFS-ஆ வேற ஏதாவது ஃபைல் சிஸ்டமா, அதோட பேர் என்ன, பக்காவா காமிக்குது பாருங்க. இதை ஞாபகம் வச்சுங்க, நான் எடுத்து தர்றேன் நோட்ஸ் அனுப்புறப்ப. சரி, பவர் ஷெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றேன், அப்பெல்லாம் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பவர் ஷெல் ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியா ஹெல்ப் பண்ணலாம் நிறைய பிரச்சனைக்கு. Five zero five get this space by power.